இந்த பையன் எதுக்கு ஃபுட்பால் ஆட வரான், இவன் விளையாண்டா நாங்களாம் விளையாட மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு பையனை எல்லாருமே ஒதுக்கிட்டோம். இப்போ அவங்க கூட தான் நான் விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆசைப்பட்டு இருக்கு. நெய்மர் இவர் பிரேசில் இருக்கக்கூடிய மோதிகா ப்ரூசஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல மலையாள மக்களோட சேர்ந்து இருக்கு. இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான எனக்கு போட்டாங்க. ஆனா அப்படி இருக்கக்கூடிய இடத்துல அவங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபுட்பால்ல நல்லா விளையாடுவாங்க. ஆனா அவரால் வந்து பாத்தீங்கன்னா அந்த வேற போக முடியல. அப்படிங்கிறதுக்காக தன்னோட மகன் வந்து பாத்தீங்கன்னா ஃபுட்பால்ல பெரிய ஆகணும் அப்படின்னு ஆசை இருக்கு. ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரோட்ல போகுது ஆக்சிடென்ட் நடக்காது. அவங்க அப்பாவால வந்து பாத்தீங்கன்னா இண்டிக்க முடியல. என்னோட மகனுக்கு நான் எப்படியுமே சொல்லிக் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் மகன் என்ன சொல்றாங்க, அந்த ஊரை விட்டு பேரு நீ இப்படி இருந்தா இங்க குப்பை தான் அள்ளு அப்படி சொல்லி இது பண்ணாரு. அது மகன் உங்களையும் தங்கச்சி விட்டு நெட்டிப்பா போக முடியாது அப்படி சொல்லி இந்த பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல இருக்காரு. அந்த ஊர் அப்படி இருக்கும்போது 2 கேண்டில் இருந்து பத்த வச்சு அதுக்கு நடுவுல இருந்து பாத்தீங்கன்னா கோல் போடுறான். இவர் நல்லா விளையாடுறத பார்த்து 12 வயசுல டுங்கா அப்படிங்கிற ஒருத்தர் சாண்டர்ஸ் கிளப்ல இருந்து பாத்தீங்கன்னா அவர் சேர்த்து விட்டுருக்காரு. இவர் நல்லா கோல் போடுறான்ப்பா, இவனை பெரிய ஆகி காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ரியல் மேட்ரிட் அப்படிங்கிற கிளப்ல சேர்க்கிறாரு. அது மூலியமா பிரேசில்குள்ள இருந்து போகுது வாய்ப்பு கிடைக்கும். அப்படி போகும்போது பாத்தீங்கன்னா மலைவாழ் பையனோட சேர்த்துக்கல விளையாட சொல்றீங்களா, நிறைய கான்ட்ரவர்சி இவனை பத்தி போயிட்டு இருக்கு, இவங்க எல்லாம் விளையாட முடியாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லி அப்படி இருந்தும் எதையுமே பார்க்காம இது ஃபுட்பால்ல ஒரு ஜாமான் இப்ப மாறி இருக்கு.